வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மீண்டும் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். வாழ்க்கை என்பது ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ அல்ல, அது வாழ்வதற்கு மட்டுமே. திருப்பி சொல்கிறேன், வாழ்க்கை என்பது ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ அல்ல, அது வாழ்வதற்கு மட்டுமே. இந்த ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உதிர்த்தவர் மிக சரியான, எளிமையான, அருமையான ஒரு மனிதர். அவர் யார் அப்படின்னு சொன்னால், எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர்கள். தியாகராஜன் என்கின்ற உண்மை பெயர் கொண்ட திரு அசோகமித்திரன் மிக சிறந்த ஒரு எழுத்தாளர். தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக நகைச்சுவை உணர்வோடு அந்த அவருடைய எழுத்துக்களில் இழையோடி எல்லோருடைய மனதையும் கவர்ந்த மிக சிறந்த ஒரு படைப்பாளி. இந்த மாதிரியான படைப்பாளிகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உண்மைதான். அவர் என்ன செய்திருந்தார் அப்படின்னு பார்க்கலாமா? 16 சிறுகதை தொகுப்புகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார். 9 நாவல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். 2 குறுநாவல் தொகுப்புகளை, 14 கட்டுரை தொகுப்புகளை, 3 மொழிபெயர்ப்பு நூல்களை, 1 ஆங்கில நூலை அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, ஒரு ஆந்திராவில் பிறந்தவர் அவர், ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்ந்து இறந்தவர் அவர். அசோகமித்திரன் அவர்கள். அவருடைய இயற்பெயர் தியாகராஜன். மிக சிறந்த படைப்பாளி. நல்ல கருத்துள்ள கதைகளை, நாவல்களை சொல்லிய தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு நல்ல மனிதர். அவர் எழுதிய அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற ஒரு கதைக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட படைப்பாளிகள் எழுதிய புத்தகங்களை இன்றைக்கு படிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லி நாம் எல்லாம் நிறைய ஒதுக்கி விடுறோம். நிறைய விஷயங்களை, புத்தக திருவிழாக்கெல்லாம் கூட நடக்குது, ஆனாலும் படிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. ஏன்னா நம்முடைய கண்கள் எல்லாம் இப்பொழுது பார்ப்பதற்கு பழகிவிட்டன. நிறைய இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம், டிஜிட்டல் உலகத்திற்கு நாம் தள்ளப்பட்டதுக்கப்புறம் பார்ப்பதற்கு மட்டுமே நாம் பழகிவிட்டு இருக்கிறோம். படிப்பதற்கு நமக்கு நேரமில்லை என்று ஒதுங்கிக் கொள்கிறோம். அப்படி நாம் ஒதுக்கவே கூடாது. நாமும் படிப்போம். நல்ல நல்ல புத்தகங்களை தேடி படிப்போம். நல்ல படைப்பாளிகளை கண்டுபிடித்து அவர்களுடைய படைப்புகளை படிப்போம். படிக்க நம்முடைய உடலும் மனதும் பக்குவப்படும். நாமும் 4 பேருக்கு நல்லது செய்ய, நல்லது சொல்ல முன்வருவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல விஷயத்தை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்த முயற்சிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய கண்கள் மிக முக்கியமான உறுப்பு. நம்முடைய கண்கள் மிக முக்கியமான உறுப்பு. நம்முடைய உடலுக்கு விளக்காக அது கருதப்படுகிறது. அந்த விளக்கு அணைந்து போனால் நம்முடைய உடலுக்கு மதிப்பு கிடையாது. எப்படி ஒரு வண்டிக்கு ஹெட்லைட் எரியலைன்னா அந்த வண்டி வர்றதும் போகிறதும் தெரியாது, அதே போல் நம்முடைய கண்கள் தெரியலன்னா நமக்கு முன் என்ன நடக்கிறது என்பதையும், நம்மால் எதையும் செய்ய முடியாது என்பதையும் நாம் மிக மன உளைச்சலுக்கு ஆளாகும். அதனால் நம்முடைய கண்களை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1, நன்றாக நம்முடைய உடலை குளிர்வித்து கொள்ள வேண்டும். 2வது, போதிய உறக்கத்தை கண்களுக்கு கொடுக்க வேண்டும். கண்களுக்கான உறக்கம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய உறங்கும்போது நம்முடைய கண்களை மூடி உறங்குவது நம்முடைய உடலுக்கு, ஆனால் கண்களுக்கான உறக்கம் ஒன்று இருக்கிறது. அதிக நேரம் கண்களுக்கு தொல்லை கொடுக்கும் பொழுது, அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ஃபோன் பார்க்குறோம், நிறைய டிவி பார்க்குறோம். அதெல்லாம் குறைச்சிட்டு கண்களுக்கு ஓய்வு கொடுத்து கண்களை உறங்க செய்து புத்துணர்ச்சி பெற செய்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய செயல்களிலும் புத்துணர்வு மென்மேலும் அதிகரிக்கும். இந்த நல்ல பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டுக்கிட்டே போகிறாங்க. குழந்தைகள்லாம் கண்களை பற்றி கவலைப்படுவதில்லை. ஈஸியாக கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிறோம் நாம். ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.